போன மீட்டிங்கில் சொன்னோம், நம்ம வியாதியஸ்தருக்காக இந்த சரியான ஸ்பெஷல் மீட்டிங்காக வைக்கணும், வியாதியாக இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஜோம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த நாளில் நம்ம வியாதியஸ்தருக்காக எப்படி ஜோம் பண்ணணும், அந்த வியாதினா என்ன, இந்த வியாதி எப்படி சரீரத்துக்குள்ளே வந்துச்சு, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் சரீரத்தில் விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். சரி, கண்ண மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய ஆண்டவரே, உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவரே, உயர் அடைக்கலத்தில் இருக்கிறவரே, வானத்தை சிங்காசனமிட்டு இஸ்ரவேலின் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருந்து சேனைகளின் கர்த்தராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. என் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாகிய, முதற் பேரான குமாரனாகிய, எங்கள் கண்மலையாகிய, எங்கள் கிறிஸ்துவாகிய, எங்கள் நசரனாகிய இயேசுவே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனைக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனைக்கு நேராக உம்மை அழைக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனைக்கு நேராய் உம்மை வந்தனம் செய்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சிகப்பு கம்பளம் விரித்து உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்க மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லம் அந்த இடத்துல இறங்கட்டும் ஐயா. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீ எத்தனை பேர் வியாதியோடு இந்த இடத்துல வந்து இருக்கிறையோ, நீ தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியுடன் இணைஞ்சு இருப்பையானா, ஆவியானவர் வர்ற இடத்துல எல்லாருக்கும் விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நீ பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக்கொண்டு இருப்பையானா, இன்னைக்கு நீ போகும்போது சரீரத்துல ஒரு புது விடுதலை, ஒரு புதிய அற்புதம் சரீரத்துல விடுதலை செய்கிறது ஆவியானவர். எந்த பாஸ்டரும் உனக்கு விடுதலை செய்யல, எந்த ஊழியக்காரனும் உனக்கு விடுதலை செய்யல. விடுதலை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவரே, ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. இந்த ஆராதனை பரலோகத்துக்கு பிரியமா இருக்கு ஆண்டவரே. இது பரலோகத்துல விடுதலையாக ஆண்டவரே. இந்த பூமியில கட்டப்படுகிறது பரலோகத்துல கட்டப்படும் சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறையோ பரலோகத்துல கட்ட அவிழ்க்கிறேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வியாதிகள் எல்லாம் நாங்கள் இந்த பூமியில கட்டவிழ்க்க போற ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில கலந்து இருக்கிற என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு ரத்தத்தோடு சரீரத்தோடு மாம்சத்தோடு கலந்து இருக்கிற எல்லா வியாதிகளையும் இந்த ஆராதனை நேரத்துல நாங்க கட்டவிழ்க்க போறோம்பா. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு சரீரத்துல ஒரு பரலோக விடுதலை உண்டாகணும் சுவாமி. இது ஒரு பரலோக விடுதலைப்பா, இது ஒரு பரலோக விடுதலை ஆண்டவரே. நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரீரத்தில் பலகீனம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, சரீரத்தில் வியாதி ஆண்டவரே.
ஆண்டவரே, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டோமே, எத்தனையோ மருத்துவரை நாங்கள் பார்த்து கெஞ்சி கதறி அழுதோமே, என் வியாதி சரியாகல, என் வியாதி சரியாகல. கர்த்தராகிய தெய்வம் சொல்றார், உன் வியாதியை நான் சிலுவையில சுமந்துட்டேன் மக, நீ இனிமே சுமக்க வேண்டியது இல்லை. உன் வியாதியை நான் சிலுவையில சுமந்துட்டேன், உன் பலவீனத்தை நான் சிலுவையில சுமந்து தீர்த்தேன். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு, சரி போதும். இங்க வேதம் சொல்லுது, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்போ கூனி கூனி நடக்கிறவங்க யாரு? இது வியாதியா பலவீனமா? அப்ப வியாதினா என்ன? இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நடக்கிறது, கால காலம் நடக்கிறது, இது என்னது? இது பலவீனம் சொல்லிட்டாங்க. அப்ப வியாதினா என்ன? நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற வியாதினா என்ன? பலவீனப்படுத்துற ஆவினா நிறைய பேருடைய வாழ்க்கையில இங்கே இருப்பீங்க. எப்பவும் பார்த்தாலும் ஒரு சோர்வா இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு படுக்கையில இருக்கணும், எதை பார்த்தாலும் ஒரு கோபமா இருக்கிறது. நைட்டு படுக்கையில நல்லா தூங்கணும், படுக்கைக்கு போனோம் பாஸ்டர், காலையில எழும்ப முடியல, என் முதுகுல பலகீனம் ஆயிடுச்சு பாஸ்டர். திடீர்னு பார்த்தா என் பல்லு சொத்தையா போயிட்டு, திடீர்னு பார்த்தா என் கண்ணுல இருந்து தண்ணீர் வடியுது பாஸ்டர், திடீர்னு பார்த்தா என் கை ரெண்டு சோர்வா இருக்கிறது பாஸ்டர், திடீர்னு பார்த்தா என் காலை தரையில, காலையில படுக்கையில இருந்து எழும்பி காலை தரையில வைக்க முடியல பாஸ்டர். இதெல்லாம் என்னது? பலவீன படுத்துகிற. ஏன்னா சரீரத்துல இப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் வரும்போது நீங்க என்ன போயிடுறீங்க? சோர்ந்து போயிடுறீங்க. அப்ப உங்க சரீரத்துக்குள்ள இது என்ன ஆவி? பலவீனப்படுத்துகிற. புரியுதுங்களா? அப்போ கூனியா இருக்கிறவளுக்கு என்ன வியாதியா இருந்துச்சு? பலவீனப்படுத்துகிற வியாதியா இருந்துச்சு. சரிங்களா? லூக்கா 7:21 படிங்க. 7:21 படிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும், இந்த வசனம் உங்களுக்கு என்ன புரியுது? அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய, இங்க ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுச்சு? அந்த கூனியா இருக்கிற மனுஷி பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்ப நம்ம சரீரம் எப்பமெல்லாம் சோர்ந்து போகும், எப்பமெல்லாம் சின்ன சின்ன வியாதி வருகோ, எப்பமெல்லாம் அசதி வருகோ, அந்த வியாதிக்கு பேர் என்னது? பலவீனப்படுத்துகிற ஆவி. புரியுதுங்களா? அப்ப நம்ம சரீரத்தில் என்னது இல்ல? சோர்வு இல்ல, களைப்பு இல்ல, சின்ன சின்ன வலிகள், வியாதி வலிகள், வேதனைகள் இல்ல. இது என்னது? இது கொண்டு வர்றது என்னது? பலவீனப்படுத்துகிற ஆவி. புரியுதுங்களா? இப்போ இந்த வசனம் சொல்லுது, அந்த சமயத்தில் நோய்களை. அப்போ பலவீனங்கிறது வேற சப்ஜெக்ட், வியாதிங்கிறது வேற சப்ஜெக்ட். நம்ம எங்க சொல்றோம்? நிறைய பேர் சொல்லல, பாஸ்டர் என்னை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது பாஸ்டர் வியாதி. இப்படித்தானே சொல்றோம். மாம்சத்துல பேசுறது இப்படித்தானே பேசுறோம். பாஸ்டர் ஒரு வியாதியால நான் பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வேதம் சொல்லுகிறது, பலவீனப்படுத்துகிற ஆவி வேற, வியாதி வேற. சரியா? அப்ப பலவீனப்படுத்துற ஆவியும் பார்க்கணும், வியாதியையும் நம்ம என்ன செய்யணும்?
சரிப்படுத்தணும். அப்போ வேதம் சொல்லுது, டேய் உன்னை நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ண செஞ்ச நாள்ல நான் எகிப்தினுக்கு வர பண்ண வியாதி ஒன்னையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். ஏன் அப்ப உள்ள வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஆனா வியாதிக்குள்ள நிறைய ரீசன் இருக்கு. இயற்கையினால வியாதி வரும், சாபத்தினால வியாதி வரும், கோபத்தினால வியாதி வரும், இயேசுக்கு நாம மகிமைப்படுறதுக்காக வியாதி வரும். உபாகம புஸ்தகம்லாம் படிச்சீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டில் நிறைய பேர் பண்ணுவாங்க. பார்த்து தம்பி மாதிரி வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்க. பைக்கில் போகும்போது பார்த்தீங்க அடிக்கடி எங்கேயாவது ஓட்டைக்குள்ள சகுதிக்குள்ள விழுந்து கால்கள் முறிஞ்சு போகும். ஆனால் வேதம் சொல்லுது, அடிக்கடி ஒரு மனுஷனுக்கு கை கால் எலும்புகள் சகுதியில் விழுந்து உடையிறானா அது சாபம் அப்படின்னு. நம்ம குடும்பத்துக்குள்ள என் பையன் அடிக்கடி பைக்கில் போறான் பாஸ்டர், அடிக்கடி கீழே விழுந்து ஏதோ ஃப்ராக்சர் ஆகிட்டு வர்றான் பாஸ்டர், என் புருஷன் வேலைக்கு 24 hours கார் பைக்கில் இருப்பாங்க பாஸ்டர், அடிக்கடி இப்படிப்பட்ட பிரச்சனை வருது பாஸ்டர்னா கண்டிப்பா நீங்க போய் அந்த சாபத்துக்குள்ளவே பார்க்கணும், என்ன சாபம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த சாபத்தை நீக்கலன்னா உங்க இப்படிதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கணும் வேதத்துல. அப்போ அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகர் குருடர்களையும் பார்வை அளித்தார். அப்போ கொடூர வியாதினா என்னன்னு தெரியுமா? கொடூர வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இங்க பலவீனப்படுத்துற ஆவினா என்ன? சின்னது சோர்வு, களைப்பு, கை கால் திடீர்னு அங்க வலிக்கிறது, கால் நடக்க முடியாம ஒரு 10 நிமிஷத்துல அந்த சோர்வு என்ன சொன்ன எடுத்து மேற்கொள்றது பலவீனப்படுத்துற ஆவியை நம்ம ஒரு 1 hourல அதை நம்ம மேற்கொள்ட்டுருவோம். ஒரு டயர்டா இருக்கும், 10 நிமிஷம் தூங்குவோம், ஆனா என்ன பண்ணிடுவோம், அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இது பலவீனப்படுத்துற ஆவி. இனிமேல் அப்படி பலவீனப்படுத்துற ஆவி உங்களுக்குள்ள சோர்வு களைப்புல இருப்பீங்கன்னா நீ இந்த பூமியில எதை கட்டுறையோ அது பரலோகத்துல கட்டப்படும். நீ சொல்லணும், இப்ப சொல்லு, நீ தலையில கை சொல்லு, எனக்குள்ள என் சரீரத்துக்குள்ள என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால இப்போதே சோர்பின் ஆவி, களைப்பின் ஆவி, வெறுப்பின் ஆவி என் சரீரத்திலிருந்து பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் இப்போதே கடிந்து கட்டுகிறேன். நல்ல கோபமா சொல்லு, கடிந்து கட்டுகிறேன், கடிந்து கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கட்டுகிறேன். ஏன்னா நீங்க எதை கட்டுறையோ அவங்க என்ன செஞ்சிடும் பரலோகத்துல. அப்போ உனக்குள்ள இந்த பலவீனப்படுத்துற ஆவி என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள. புரியுதுங்களா? வசனம் அப்படித்தானே சொல்லுது, வசனம் அப்படித்தானே சொல்லுது. வசனத்துல நீ தெளிவா இருந்தையானா இந்த சோர்வு ஆவில வெளியே போயிடலாம். சரியா? இது ஒரு சாப்டர். அடுத்தது பலவீனப்படுத்துற ஆவி என்னன்னா நோய்களையும் கொடிய வியாதிகளையும். அப்போ கொடிய வியாதி என்ன தெரியுமா? கேன்சர் வியாதிங்கிறது எதுல இருந்து வருது தெரியுமா? நோய்களிலிருந்து வருகிறது. அது பலவீனத்திலிருந்து வரல, அது மரணத்துக்கு ஏதுவான கொடிய நோய் கேன்சர் வியாதி. டாக்டரால ரத்தத்தில் இருக்கிற கிருமிகளை கண்டுபிடிக்க முடியாதது கொடிய வியாதி. சாயங்காலம் தான் மருத்துவமனைக்கு போனா நைட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான், இது கொடிய நோய். அந்த வியாதியை பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி எந்த ஆவி இருந்துச்சா? பொல்லாத. இங்க என்ன நம்ம பலவீனப்படுத்துற இங்க பார்த்தோம்னா இது பலவீனப்படுத்துகிற ஆவி, இது பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி வந்தா சரீரத்துக்குள்ள புகுந்துச்சுன்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி வரும். அது மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை கெடுக்கும், மரணத்துக்கு ஏதுவான ஆத்மாவில சாகடிச்சுக்கிட்டே இருக்கும். அது சொல்லும், டேய்
உன் வியாதி பெருசாயிட்டுடா, டாக்டர் சொன்னார்ல 3 நாள் தான் இருப்பேன்னு சொன்னார்ல, டாக்டர் போனவர் இருதயத்தில் சொல்லுது, நீ செத்து போயிடுவ தெரியுமா. இங்க நிறைய பேருக்குள்ளோட பேசும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் இனிமே இது செய்யுமா எனக்கு. நான் அப்பதான் நல்ல ஆவில ஹீல் பண்ணி அவங்கள பரிசுத்தப்படுத்தி விடுதலாக்கி விட்டுருப்பேன். அவ்வளோ பெரிய வியாதி சுகமாயிருக்கும். பாஸ்டர் இப்ப ஜெபம் பண்ணும்போது எனக்கு சுகமாயிட்டு அது திருப்பி வருமா? நீ திருப்பி வருமான்னு கேட்டாதே. இந்த பொல்லாத ஆவி என்ன கேட்டுதான் சந்தோஷப்பட்டுட்டான். டேய் இவ அவிவிசுவாசி, இவன் இயேசு கொடுத்த இயேசு சுகமாக்கின வியாதிய நம்பல, திருப்பி வருமா அப்படின்னு கேட்டா அந்த பொல்லாத ஆவிக்கு என்ன தெரியுமா, நல்ல கரும்பு ஜூஸ் குடிக்கிறது மாதிரி, நல்ல அல்வா சாப்பிட்றது மாதிரி அது கேட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அது பாஸ்டர் அங்க திரும்பி இருப்பாரு, அந்த வியாதி மறுபடியும் உள்ளாடி வந்து புகுந்திருக்கும். நம்ம வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன், பாஸ்டர் மறுபடியும் அந்த பொல்லாத வியாதி எனக்குள்ள வந்துடுச்சு. ஏன் எப்படி வந்துச்சு? அப்போ ஒருத்தங்களுக்குள்ள கொடூரமான வியாதி இருக்குன்னா அது பொல்லாத வியாதி. அந்த பொல்லாத வியாதி எங்க இருந்து வருகுன்னா அது பொல்லாத ஆவி. இங்க பலவீனப்படுத்துகிற ஆவி, இங்க மரணத்துக்கு ஏதுவாய் சரீரத்தை சாகடிக்கிறது பொல்லாத ஆவி. அப்ப நோய்னா என்ன, பலவீனா என்னன்னா புரிஞ்சுச்சா? மரணத்துக்கு ஏதுவான நோய்களை கொண்டு வர்றது பொல்லாத ஆவி. அப்ப நீங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் ஒருத்தங்களுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்ண போறீங்க, இல்ல பிரைம் டீப்பர் யாருக்கு போய் ஜெபம் பண்ண போறீங்க, இப்படிப்பட்ட ஒரு மரணத்தோடி டாக்டரால காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்ற ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்ண போறேன்னா அங்க போய் சோத்திரம் 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 ஆமேன் சோத்திரம்னா அடிச்சு விடுவாங்க. மரண வீட்டுல போய் சோத்திரம் 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 அடிச்சு விடுவாங்க. அங்க போய் செய்ய வேண்டியது, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால உன்னை இப்ப கடிந்து கட்டுகிறேன். கோபத்துல சொல்லணும், ஏய் பொல்லாத ஆவியே இயேசுக நாமத்தினால உன்னை கட்டிஞ்சு கட்டிஞ்சு கட்டுறண்டா. நீ கட்டிஞ்சு கட்டுவேயானா அந்த மருத்துவமனையில டாக்டர் என்ன 2 நிமிஷத்துல செத்து போவான் சொன்ன டாக்டருக்கு முன்னாடி பரலோகத்தில் இருக்கிற பரம டாக்டர் நீ சொன்ன ஜெபத்தினால அந்த ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு உன்னால நித்திய ராஜ்யத்துல கொண்டு சேர்க்க முடியும், அந்த குடும்பத்துல கொண்டு சேர்க்க முடியும், அந்த தாய் தாபனோடு சேர்க்க முடியும், மனைவி பிள்ளையோடு அவனை சுகமாக்கி சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு விசுவாசமே வந்திருக்காதே. இப்போ நாங்களாம் மருத்துவமனைக்கெல்லாம் போய் ஜெபம் பண்றேன். எங்க வீட்டுக்கு தெரியும், நைட்டு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு இப்படி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வர முடியுமா பாஸ்டர்பாங்க. எனக்கு என் உடம்பு ஒத்துழைக்கும்னா கண்டிப்பா போவேன். அப்படி எத்தனையோ பேர் ஐசியூல இருந்து ஜெபம் பண்ணி மறுநாளே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் டாக்டர் சொல்லி, நான் ஒரு பென்ஷன் ஆஸ்பத்திரியில் தான் ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். என்னை ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது. போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு யூரின் போகாம வயிறு ஒரு பெரிய பானைக்கூட மாதிரி இருந்துச்சு. அந்த ஐசியூக்குள்ள போகும்போது சொன்னாங்க, நாங்க உள்ளாடி விட மாட்டோம், ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நான் அப்ப என்ன செஞ்சேன், கர்ச்சிப்பை எடுத்து ஜெபம் பண்ணி அந்த கர்ச்சிப்பை அவங்க வயிற்றுக்கு மேலே வைங்க, இல்லை தலைக்கு அடியில் வைங்கன்னு சொன்ன உடனே அந்த நர்ஸுக்கு புரிஞ்சு போச்சு, ஒருவேளை அவள் வியாதக்காரியாக இருப்ப போல. கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி கொடுத்தா இது 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 ஊழியக்காரங்க தான், இவங்க கர்ச்சிப்பை ஜெபம் பண்ணி தலை பக்கத்தில் வைக்க சொல்கிறாங்கன்னா இவங்க பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை வெயிட் பண்ண சொல்லி திருப்பி கூப்பிட்டாங்க. திருப்பி அந்த ஐசியூவில் போய் தொட முடியாது. நான் போகும்போது அந்த சிஸ்டருக்கு ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து மூடி போட்டிருந்தாங்க. வயிறு இத்தனை பெருசாச்சு, ஒரு 6 மாசத்துல குழந்தை உட்கார்ந்து தான் இருக்குது. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு பென்ஷன் ஆஸ்பத்திரியிலேருந்து இறச்சிக்குளம் போய் சேரலை. போன் வந்துச்சு, பாஸ்டர் ஒரு குடத்துக்கு யூரின் வந்துச்சு, பாஸ்டர் ஒரு குடம் யூரின் வந்துச்சு, இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. நான் காலையில் அடுத்த நாள் டியூட்டி, நான் அந்த வழியாக தான் என்னுடைய பஸ்ஸை கொண்டு போகணும். போகும்போது ஃபோன் வருது, அவங்க கரெக்டாக அவங்க ஊர் பக்கத்தில் போகும்போது ஃபோன் வருது. நான் என்ன பண்ணேன், ஃபோனை தாண்டி மெதுவாக பார்த்து ஃபோனை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேசுகிறேன். எனக்கு என்ன பையனா, இவங்க நம்பரை கண்டோன்னா ஆள் டெத் ஆகி போச்சு போல. பார்த்தா சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பாஸ்டர்,
நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பாஸ்டர். எந்த பென்ஷன் ஆஸ்பத்திரியில வச்சு டாக்டர் செத்து போவாங்கன்னு சொன்னாங்களோ மறுநாள் கர்த்தர் டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டி வந்தாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே எங்க ஆஸ்பத்திரியில வச்சு அவங்களை பிழைக்க முடியாது, எங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீங்க கிம்ஸுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லும்போது வண்டியில கொண்டு போகிறதுக்கு அந்த சரீரத்துல பலன் இல்லைன்னு சொல்லி இங்கே நாங்க வச்சு பார்க்கிறோம்னு சொன்னாங்க. மறுநாள் 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறானா, என்ன விஷயம்? நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை, நீ கரெக்டான வேலையை செய்வேனா? அந்த பொல்லாத ஆவியாகிய அந்த பொல்லாத ஆவியை நீ இயேசுவின் நாமத்தினால கெட்டுவையானா? அந்த பலவீன நோய்களை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவிய நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கெட்டுவையானா? உன் பிள்ளை நடப்பா, உன் பிள்ளைக்கு இருக்கிற வியாதி மாறு, உன் பிள்ளைக்கு ரத்தத்தில் இருக்கிற வியாதி மாறு, அந்த கேன்சர் வியாதி மாறு, அந்த எலும்புக்குள்ள இருக்கிற கட்டி மாறு, குடலுக்குள்ள கட்டி மாறு. இது பொல்லாத நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா ஏசாயா 53 படிங்க, 4-5. என்னவா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில. அப்ப நீ இந்த பொல்லாத ஆவியை கட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இந்த வியாதியை சிலுவையில சுமந்துட்டார்னா இத வியாதியை நீ சுமக்கிறியா, இயேசு சுமந்தாரா? நிறைய பேரு என்கிட்ட நிறைய பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் வந்த உடனே வியாதியா இருக்குன்னு மேல போய் டபக்குன்னு கையை வச்சு ஜோம் பண்ணிட்டாங்க. நிறைய பாஸ்டர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒண்ணுமே யோசிக்காம டபக்குன்னு வியாதியஸ்தருக்கு மேல கை வைக்கிறீங்க என்ன அப்படின்னு. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறபடினால், எனக்குள்ள அவர் இருக்கிறபடினால் அந்த பொல்லாத ஆவிகளை கட்டுவதற்கு என் கர்த்தர் என்னோடு இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமான காரியம். ஆமென், ஆமென். நிறைய பேர் வியாதி தேசருக்கு நம்ம இதுலயே கேட்பாங்க மீட்டிங்ல, பாஸ்டர் நான் அந்த சுகமாக்குறதுக்கு வியாதியா இருக்கிறவங்கள ஜோம் பண்ணலாமா? ஏயா ஜோம் பண்ணக்கூடாது? சுகமாக்குறது நீயா இல்ல நானா சுகமாக்குறேன்? நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஊழியக்காரனும் சுகமாக்கல, எந்த பாஸ்டர் வியாதியை சுகமாக்கல, எந்த பாஸ்டர் அவங்களோட சூழ்நிலையை மாற்றல, எந்த பாஸ்டர் அவங்களை விடுதலை வைக்கல. கர்த்தராகிய இயேசு ஒருவரே, கர்த்தராகிய இயேசு ஒருவரே சுகமாக்குறவர், இயேசு ஒருவரே சுகமளிக்கிறவர். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை. ஆமென், ஆமென். இனிமே அந்த பயம் வருமா? வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும்போது பயம் வருமா? அந்த வியாதியை அட்டாக் பண்ணிட்டு பயம் வருமா? ஏன்னா நீ அந்த கொடிய வியாதியை கெட்டுவையானா, அந்த பொல்லாத நோய்களை கெட்டுவையானா, அந்த பொல்லாத நோய்களை கொண்டு வருகிற ஆவியை நீ கெட்டுவையானா அந்த ஸ்பாட்லயே அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம மீட்டிங் வர்றாங்களா விடுதலை ஆக்குறோம்? இத்தனை நாள் மீட்டிங் வந்திருக்கீங்களா? ரெகுலரா வரக்கூடியவங்களா இருக்கிறீங்க. நம்ம எப்படி எல்லாரும் சுகமாக்குறோம்? ஏன்னா நம்ம மீட்டிங் வர்றாங்களா 1 டைம் 2 டைம் வந்து சுகமாக்கிட்டாங்கன்னா இது வரைக்கும் அப்புறம் யாரும் திருப்பி வர்றதில்லை. நம்மளும் அதை விரும்புறது இல்லை. சுகமான அவங்க பரலோகத்துக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். அவங்கவுங்க சபைக்கு போய்க்காங்க, சுகமாகிட்டா ஆண்டவரோடு இருந்துக்காங்க, பாஸ்டரோடு இருக்காதீங்க. பாஸ்டரோடு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வியாதி திருப்பி வரும். ஏன்னா முறுமுறுத்தா 1 போய் 7 கூட்டிட்டு வரும்.
நீ பாஸ்டர் இந்த 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 அலைய மண்டபத்தில் இந்த மீட்டிங்ல பிரைஸ் டு மினிஸ்டர் மீட்டிங்ல வந்து நான் சுகம் பெற்றுட்டேன், இனிமே நீ தெருவில் போய் ரவுடித்தனம் காட்டினா, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ணி விட்டது ஒன்னு போய் 7 கூட்டிட்டு வந்து நீ ஒரு பிரச்சனைக்கே உன் வியாதியை ஒன்னால தாங்க முடியல, ஒரு பிசாசு ஒரு பொல்லாத ஆவி கொண்டு வந்து வியாதியை ஒன்னால தாங்க முடியல, ஒரு பொல்லாத வியாதியை கொண்டு வந்த பொல்லாத ஆவியாகிய அந்த கேன்சர் வியாதியை ஒன்னால தாக்கு பிடிக்க முடியாது, தலையில அந்த பொல்லாத வியாதியை கொண்டு வந்த அந்த பொல்லாத ஆவி கொண்டு வந்த வியாதியை நீ தாங்கிக் கொள்ள முடியலனா, ஒரு ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி அதை சரிப்படுத்தி விட்டாங்கன்னா நீ ஆண்டவரோடி கூட இருப்பனா அது திரும்பி வராது. ஆமே. துதி எடுத்தா சாத்தா முறுமுறுத்தா நீ முறுமுறுப்பேனா, 1 போய் 7 போச்சுனா பாய்த்து 7 70னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. நீ முறுமுறுத்தனா 10 துரத்தணும்னா 10 வந்தா 70. ஐயா, ஒன்னுக்கே ஒரு சரீரம் மருத்துவமனையில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க, வீட்டெல்லாம் வித்து புறக்கி அந்த மருத்துவமனையில கெட்டிக்கிட்டு நடு தெருவில் நிற்கிற அந்த பொல்லாத ஆவி என்ன சரீரத்தை விட்டு போயிட்டு நீ முறுமுறுத்தனா அது திருப்பி 7 வந்தா உன் வீட்டினுடைய அஸ்திவாரத்தையே அந்த சத்துருவு பிடுங்குவான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? பேசுறது புரியல? 1 பேதுரு எடுங்கம்மா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுங்க. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். இப்போ உங்க வியாதி, இப்ப நீங்க இவங்களுக்கு வியாதிக்கு ஜெபம் பண்ண போறீங்களா, நீங்க சுமந்தீங்களா, இயேசு சுமந்தாரா? ஐயா, இயேசுதான் சுமந்தாரு. நீ இயேசுக்காக ஒரு கருவிதான், இயேசுக்காக நீ ஒரு பட்டயம் தான், இயேசுக்காக நீ ஒரு கத்தி தான், இயேசுக்காக ஒரு ஸ்பேனர் தான், இயேசுக்காக நீ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான். உன்னை கொண்டு அவர் கலத்துவதற்காகத்தான் அவர் உன்னை, நீ அந்த வியாதியை சரிக்கவே முன்னாடி நில்லுடா, உனக்காக அந்த அவளுடைய வியாதியை நான் சிலுவையில சுமந்தேன். மனுஷனுடைய வியாதியை நீ சுமந்தியா, இயேசு சுமந்தாரா? சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள வியாதி வருமா? நமக்குள்ள அந்த வியாதியை பயமுறுத்துமா? அது வியாதியா ஜோம் பண்ணும் வியாதி ஓ மேல அட்டாக் ஆகுமா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அப்பா, நம்ம மீட்டிங் நோக்கமே அதான். நம்ம லாசரோ இயேசு எப்படி எழுப்பினாரோ அதே மாதிரி நம்ம எழுப்பணும். அவர் சர்ச்செல்லாம் கெட்டி வரும்போது அந்த சர்ச்சில் பாஸ்டர் கட்டாயம் நீங்கள் வரணும்னு சொல்லி ஒரு இதில் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறேங்க, பாஸ்டர் நீங்கள் சர்ச்சு கட்டி வரும்போது ஆம்புலன்ஸ் இந்த பலிபீடம் வரைக்கும் வரணும் பாஸ்டர். அது மாதிரி தான் சர்ச்சில் பிளான் பண்ணணும். இந்த சர்ச்சில் ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பாஸ்டர்ஸ்லாம் எங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, மரிச்சவனை அந்த ஆம்புலன்ஸில் எங்கே கொண்டு வரணும், சர்ச்சுக்குள்ளே வச்சு அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து மரிச்சவனை எழுப்பணும். இதுதான் நம்மளுடைய கடைசி கால ஊழியமா இருக்கணும் பாஸ்டர். அவங்களோட திட்டம் அதுதான். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சர்ச்சையை கட்டுறதுக்கு ஒரு தரிசனத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தருவார்னா, கண்டிப்பா ஒரு சைடுல ஆம்புலன்ஸ் இந்த பலிபீடத்துக்கு உள்ள வர்றது மாதிரி நான் அப்படி சர்ச்சையை கட்டி மரிச்சவர்களை எழுப்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு வேதம் சொல்லுகிறது, டேய் நீ என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வாய். ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் பாடைய தொட்டாரு, வாலிமை எழும்புனா, லாசரை வாடான்னு கூப்பிட்டாரு, எழும்புனா. ஆண்டவர் அதையும் தாண்டி சொல்றாரு, நீ என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வாய்டா. அப்போ ஆண்டவர் மரிச்சவனை எழுப்பினார்னா, நம்ம இதுக்கு மேல என்ன மரணம் உண்டு, இதுக்கு மேல என்ன துக்கமா உண்டோ, ஒரு சரீரத்தில் என்ன பெரிய அற்புதம் உண்டோ அதை நாம செய்யணும். நம்ம மீட்டிங் வர்றவங்க நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம், அங்கே ஜெபம் பண்ணும்போதே பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சிட்டு பாஸ்டர். நம்ம விசுவாசிகள் சொன்னாங்க, மீட்டிங் வர்றவங்க ரெகுலராக இருக்கிறாங்க, சொன்னாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், அந்த பிசாசு உங்களுக்குள்ள வெளியே வந்துட்டு பாஸ்டர். ஆமீன், அல்லேலூயா,
ஏன்னா இந்த இடத்துல எப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என் கர்த்தராகிய தெய்வத்தை நீ கூப்பிடுவையானா, அவர் முழு மனதோடு உன்மேல இறங்கி அவர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமான காரியம். அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. உன்னையும் என்னையும் கொண்டு இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல என் கர்த்தர் செய்வாரு. நீ தேவ சமூகத்துல முழு மனதோடு இருப்பையானா உன்னை கொண்டு தேசத்தை அசைப்பே. ஆமென். என்ன பாஸ்டர் நீங்க பெரிய அவிவிசுவாசத்தெல்லாம் சொல்றீங்க, ஆம்புலன்ஸ்ல வந்து எழுப்புன்னு சொல்ற முடியுமா முடியாதா? வேதம் அதான் சொல்ல, நீ என்னிலும் பெரிய காரியத்தை செய்வ. ஏயா அவர் மரிச்சவனை எழுப்பினார்னா, ஆண்டவர் இதுவரைக்கும் விமானத்துல பறந்து வரும்போது செத்தவனை எழுப்பல. நீ சொல்லு, நான் அன்னைக்கு விமானத்துல போகும்போது விமானத்துல ஒருத்தர் எதிர்பாராத மரணம் வந்தா அந்த விமானத்துல வச்சு நான் எழுப்புவேன் சொல்லியா? இயேசு கல்லறைக்குள்ளதான் எழுப்பினாரு, பாடையை கொண்டு வரும்போது எழுப்பினாரு. நீ என்னிலும் பெருசு செய்வடா, செய்வன். நீ எழுப்பு. நீ அந்த மரண ஆவியை எப்ப கேட்டையோ அப்போ மரிச்சவன் பொழைப்பான். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. முடிச்சிடுறோம்பா. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை படிங்க. கொஞ்சம் இருமா. 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்கிற மனதாயிருக்கிறீர்கள். அப்போ நம்ம முன்னோர்கள் பிதாவினுடைய பாவமாகிய இச்சைகள் நமக்குள்ள வரும்போது நாம் இந்த உலகத்தில் என்ன பண்றோம்? பாவத்துக்குள்ள. நீ கண்களின் இச்சைகளை எதை மேற்கொள்வாயோ அது உனக்குள்ள பாவமா மாறு. நீ எது பொருளாசை மேல் உன் கண்களை இச்சை பையானா அது பொருளாசையின் இச்சை உனக்குள்ள உண்டாகும். நீ எது மாம்சத்தை பார்த்து இச்சை கொண்டு வருவையோ அது உனக்குள்ள கண்களின் இச்சைகளாய் மாறும். அந்த வசனம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்முடைய இச்சைகளின் ஆவிகள் வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாம்ச இச்சைகளுடைய ஆவி நமக்குள்ள வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? நம்ம மாம்சையின் இச்சையின் ஆவி நமக்குள்ள வந்தா முதல்ல பாவங்களும் சாபங்களையும் அது கொண்டு வரும். ஆமென். நீ உன் கண்கள் மூலமாய் செல்கள் மூலமாய் பார்ப்பையானா, நீ மாம்சத்துடைய பாவத்தை பார்ப்பையானா, மனுகுலத்தில் உள்ள பாவத்தை நீ பார்ப்பையானா, உலக செல்வத்தின் ஆசைகளை நீ பார்ப்பையானா இச்சையோடு, அது உனக்குள்ள பாவங்களை கொண்டு வரும். அது உனக்குள்ள சாபங்களை கொண்டு வரும். சாபம் பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பார்த்து சபிச்சுட்டான், அது சாபம் அல்ல. வேதம் சொல்கிறது காரணம் இல்லாத எந்த சாபமும் பலிக்காது. ஆனா நீ உன் கண்களினால் இச்சையான பாவங்களை செய்வையானால் அது உன் தலையின் மேல் உன் பிதாக்களின் சாபம் உனக்குள்ள உண்டாகும். நீ கண்களின் இச்சைகள் பாவம் செய்வையானா உன்னுடைய சந்ததியில பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த சாபமும் பாவமும் உண்டாகும். நீ அந்த பிள்ளைக்கு பிதாவா இருப்பாய். நீ பிதாவாகிய உன் தலையில உன் கண் மூலமாய் அந்த பாவத்தின் கண்களின் இச்சைகளின் பாவத்தை நீ சுமந்து உன் கர்ப்ப பிறப்பு கொடுப்பையா, நீ பிதாக்களின் சாபம் உடையவளாய் இருப்பாய். நான் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த சாபத்தை நான் விசாரிக்கிற ஒரே தெய்வம் நம் தெய்வம். ஆமென் ஆமென். அந்த பாவ கண்களின் இச்சைகளால் பாவத்தில் வரக்கூடிய என்ன தெரியுமா? எதை அனுபவிக்காத மரணமான ஒரு வாலிபன் ஒரு எந்த காரியத்தை இந்த உலகத்துல அனுபவிக்காம மரித்து போனானோ
இச்சைகளின் ஆவி அவனுக்குள்ளாக இருந்தால் நமக்குள்ள என்ன செய்யும்? எழும்பு. எதையும் அனுபவிக்காத மரண ஆவி இச்சையத்தால் தூண்டும். உன் கண்களின் இச்சைகள் இருக்குமானா அந்த அனுபவிக்காத மரித்து போன மாம்சத்துல செத்து போன மனுஷனுக்குள்ளாக இருந்து பேசுகிற அந்த செத்து போன மனுஷன் வரமாட்டா. செத்து போன மனிதனுக்குள்ளாக இருந்து அந்த இச்சையத்தின் ஆவி தூண்டும் போது அதை அனுபவிக்காத அந்த பாவமான சாபம் கண்களுக்குள்ள இருந்து அது உன் மேல வரும். அப்போ இச்சையினால வர்றது அனுபவிக்க முடியாத சில காரியங்களை நீ அதை அனுபவிப்ப. ஆமென். சொல்லும் போது பயமா இருக்குல்ல? ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யும்னா அவமானத்துல நம்மளை தள்ளிரும். நீ ஒரு ஸ்திரீயானவள் ஒரு பப்ளிக்ல நின்று ஒரு ஸ்திரீ ஒரு வாலிபனோட நீ யாரோ தெரியாதோட கையை போட்டு தோலை போட்டு போவையானா அத உன்னை மாலை போட்டு வரவேற்பாங்களா? உன்னை சந்தோஷப்படுத்துவாங்களா? உன்னை கனம் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த சமூகத்துக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவாங்க. உன் கண்களின் இச்சை, தெருவில் போற கண்களின் இச்சை, உலகத்தை பார்க்கிற கண்களின் இச்சை, அதை நீ சுமப்பையானா நீ சமூகத்துக்குள்ள அவமானப்படுத்தப்படுவோமாக. ஒன்னு அந்த சமூகம் உன்னை அவமானப்படுத்தும். ஒன்னு அந்த சமூகம் அவமானமாய் கேலி கிண்டல் செய்யும். உன் கண்களின் இச்சையின் பாவம் உனக்குள்ள வரும்னா நீ அவமானத்துக்குள்ள தள்ளப்படுவ. மூணாவது, நீ கண்களின் இச்சைகளை பார்ப்பையானால் பாவத்தின் சம்பளமோ மரணம். நீ கண்களின் மூலம் அந்த பாவங்களை உன் சரீரத்துக்குள்ள கொண்டு வருவையானா அந்த கண்களின் இச்சைகள் பாவம் அது நோய்களை கொண்டு வரும். அந்த நோய்களை கொண்டு வரும்போது பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால கட்டுறனா அந்த ஆவி கட்டப்படாது. இது பொல்லாத ஆவி கொண்டு வருமானா அந்த ஆவியை நீ கட்டுவையானா அந்த மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். ஆனா இச்சை ஆவி உனக்குள்ள வருமானா அந்த பொல்லாத ஆவியே உன்னை கட்டுறன்னு சொன்னா அது கட்டப்படாது. அந்த நோய் உனக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அப்ப நீ கட்டப்பட வேண்டிய என்ன தெரியுமா? இச்சையின் ஆவி மூலம் என் கண்களுக்குள்ள என் பிதாக்கள் மூலம் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிற இச்சையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறேன்னு சொன்னா அந்த இச்சையின் நோய் கண்களின் மூலமாய் வருகிற நோய்களை அது கட்டப்படும் போது அந்த நோய் கட்டப்படும். அது அந்த நோய் ஒன்றை விட்டு போகும். நீ பொல்லாத ஆவியே என் வியாதியை கட்டுறேன்னு சொன்னா அது பொல்லாத நோய்களை கொண்டு வந்த பொல்லாத ஆவி. இது கண்கள் மூலமாய் இச்சை மூலமாய் கொண்டு வந்த வியாதிக்கு உன்னை கட்டுற பொல்லாத ஆவி கட்டுறன அந்த ஆவி கட்டப்படாது. உன் நோய் பெருகிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. நாலாவது என்னன்னா வறுமைகளை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும். நீ இச்சைத்தின் ஆவிகளை கண்களின் மூலமாக ஆண்டவரே இந்த தோட்டம் ஏக்கர் கணக்கில் ரொம்ப அழகா இருக்கிறதே, என் கண்கள் அடுத்தவனுக்கு சொத்தை பார்த்து இச்சைக்குமானா அந்த கண்கள் மூலமா அடுத்தவனுக்கு ஆசீர்வாதத்தை நீ இச்சையை பார்ப்பையானா உன் வாழ்க்கையில் அது தரித்திரத்தை கொண்டு வரும் மகன். ஆமென். இது நிறைய பேருடைய வாழ்க்கை. பாஸ்டர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டான் பாஸ்டர், அதில் ஷோகேஸ்லாம் பண்ணி அழகாக இருக்குது பாஸ்டர். நீ இச்சை பையனா உன் வீட்டில் தரித்திரம் உண்டாகும். ஆமென். இந்த பாவம் எப்படி வருகிறா? இது இச்சையத்தினால கொண்டு வருகிற அந்த தரித்திரத்தின் ஆவி. அப்போ சொல்லணும், நிறைய பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே என் பொருளாதாரத்துக்கு மேலே தரித்திரத்தில் இருக்கிற ஆவியை நம்ம கட்டுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் ஆஃபரிங் கொடுப்பாங்க, ஆண்டவரே இதில் உள்ள கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இதில் இருக்கிற சாபங்கள் தரித்திரங்கள் முறிச்சு போகணும் தான் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இல்லைங்க நான் சொல்கிறேன் மக, இந்த மீட்டிங் வந்திருக்கவங்க எல்லாம் நான் சொல்கிறேன், அடுத்த வருஷத்தில் பாதி பேராது இந்த மீட்டிங்கில் காருக்கு வரணும், இந்த மண்டபத்தில் நமக்கு இடம் தரக்கூடாது. ஆமென். கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி இந்த மண்டபத்தில் நமக்கு இடம் தரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வேதத்துக்குள்ள கரெக்டா கத்துக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். ஏன்னா நீ இச்சையத்தின் ஆசீர்வாதத்தை பார்ப்பையானா உன் வீட்டில் தரித்திரும்.
நீ இச்சையத்தை நீ பார்க்காம பக்கத்து இடத்த நீ அந்த இடத்த தோட்டத்தை நீ ஆசீர்வதிப்பையானா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரே சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆண்டவர். சாபங்களை ஆசீர்வாதமா மாற்றுகிற ஒரே தேவன். ஆமே. நம்ம ஆண்டவர் யாரு? சாபங்களை ஆசீர்வாதமா. நீ இந்த தோட்டத்தை பார்த்து சாபமா, ஓ இது எனக்கு என் பிள்ளைக்கு கிடைக்காதோ என்று சாபமாய் பார்த்தையானா அது உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில பொருளாதார அசையா சொத்து மேல அது இச்சையத்தின் சாபம் குடும்பத்துக்குள்ள வரும். ஆமே. நிறைய பேருக்குள்ள தசம பாகத்தை கூட ஜெபம் பண்ணி வைப்பேங்க, நிறைய பாஸ்டருக்கு காணிக்க கொடுப்பேங்க. ஆனா உன் இச்சையத்தின் ஆசீர்வாதத்தை சாபமா மாற்றினேனா எத்தனை பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் அந்த பொருள் ஆசீர்வாதமா மாறாது. ஆமேன், ஆமேன். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் நான் எத்தனையோ காணிக்க கொடுத்தேன் பாஸ்டர், நான் தசமபாகத்தில் நிறைய கொடுத்தேன் பாஸ்டர், திராணிக்கு மிஞ்சி நான் கொடுத்தேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஏன் நீ அடுத்தவனுக்கு பொருளை இச்சையோடி பார்த்தல, அவன் சொத்தை இச்சையோடி பார்த்தல, நீ எப்படி ஆசீர்வாதம் உனக்குள்ள வரும்? நீ சாபம் தானே வரும். எப்படி உன் வீட்டுல சாபத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாரே? நீ ஆசீர்வாதம் குறைவுக்கும் இதுவும் ஒரு ரீசன், இது ஒரு மறைபொருள். ஆமேன், ஆமேன். நம்ம ஆசீர்வாத உயர்வுக்கு இது ஒரு மறைபொருள். என்னென்று சொல்லணும்? ஆண்டவரே, அடுத்தவங்க வீடு, அடுத்தவங்க சொத்து, அடுத்தவங்க பிள்ளை, அடுத்தவங்க படிக்கிறத ஆண்டவரே என் கண்கள் இச்சையோடி பார்த்துட்டு இன்னைக்கு சொல்லிரு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவன் வீட்டில் 2 கார் இருக்குன்னு நான் இச்சையோடி பார்த்தாண்டவரே, மன்னிச்சிரு மக. நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 காரையும் பார்த்து இச்சையோடி பார்த்து இருப்ப, நீ அந்த காரை பார்த்து இச்சைய நீ மன்னிப்பையானா கர்த்தர் உனக்கு 4 காரு கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன், ஆம். கண்டிப்பா 4 காரு கொடுப்பாரியா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடுத்தது 5வது சாபம் என்ன தெரியுமா? கண்கள் மூலமா வர்றது கடன் தொல்லையை கொண்டு வரும். நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் அரசு ஊழியர்களாக வேலை பார்த்தா தெரியும், நமக்கு ஈக்குவலில் தானே சம்பளம் வாங்குறான். அவனை பார்த்தா காரில் வர்றேன், அவனை பார்த்தா ரொம்ப கிராண்டாக வர்றான். அவனுக்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? அந்த வஞ்சிக்கிற இச்சையின் ஆவி அவனுக்குள்ள வந்துடும். அவனை விடைக்கு உயர்வாக இருக்க மாட்டான். 2 பேரும் ஒரு அப்பாயின்மெண்ட் தான், 2 பேரும் ஒரே நாள் தான் வேலை சொந்தம். அவன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லைனா நீ அடுத்தவனை பார்த்து நீ இச்சைப்பையானா உன் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் வராது மகன், அந்த ஆசீர்வாதம் வராது மகன். உன் குடும்பத்துக்குள்ள கடன் தான் வரும், நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. நீ இச்சையோடி அந்த உயர்வை நீ பாப்பையானா உன் குடும்பத்துக்குள்ள கடன் தான் வரும். நீ கடன் கொடுக்க மாட்ட, கடன் வாங்குவ. நம்ம வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கடன் கொடுப்பேன்? நீ இப்ப எல்லாரும் என்ன கடன் தருவீங்களா? கை தபக்குன்னு இப்படி போயிடுச்சு. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, மகன் இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள நீ ரெக்கார்டு பண்ணனா பண்ணிக்கோ, எழுதி வைக்கணும் வச்சுக்கோ. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள தூசேப ரபோ சந்தர பௌதனா ஹந்தா ஹௌதன மரிகபோ சியாந்தரப. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் மரணத்தோடி போராடி கொண்டிருக்கிற அந்த மரண படுக்கையில் இருக்கிற உன்னைய கொண்டு நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். மக, நீ விசுவாசித்தனா கைகளை தட்டி என் தெய்வத்தை மகிமைப்படுத்து. என்னை கொண்டு என் குடும்பத்தில் மரண படுக்கையில் இருக்கிற என்னை கொண்டு கர்த்தர் எழுப்ப செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மக, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். மக, உன் குடும்பத்தில் இருக்கிற அந்நிய கண்கள் இல்ல, உன் சொந்த கண்களே உன் குடும்பத்தில்
உறவுல ஒரு இரத்த பந்தத்துல உன்னை கொண்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற மனுஷனை நான் உன்னை கொண்டு எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார் மக. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, தூசேகரபதுராபலபா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆராதனைக்கு வரும்போது ஒரு குடும்பம் தேவ மனுஷனை பார்த்து ஆண்டவரை பார்த்து பேசிக்கிட்டே வந்தாங்க. நீ வரும்போது கேட்டுட்டே வந்தல, இந்த ஆராதனைக்கு போனாலாவது என் வாழ்க்கை மாறுமான் என்று நீ வந்தையே. ஆண்டவர் சொல்றார் மக, நீ வந்தது என்னைய பார்க்க இல்லை, நீ வந்தது பாஸ்டரை பார்க்க இல்லை, நீ வந்தது இந்த கூட்டத்தை பார்க்க இல்லை, கர்த்தராகிய தெய்வத்தை நீ பார்க்க வந்த. நீ வாழ்க்கை மாறணும் வந்தல. நீ வரும்போது இந்த ஆராதனைக்கு வர்ற வழியிலேயே என் சூழ்நிலை மாறுமாறு வந்தடா. ஆண்டவர் சொல்றார் மக, இன்னும் 18 மாசங்களுக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் மக. யாருக்காக அந்த சத்தம் கேட்கப்பட்டதோ நீ கையை தட்டி, ஆனா 12-18 மாசங்களுக்குள்ள உன் வாழ்க்கையில, உன் சந்ததிக்குள்ள, உன் குடும்பத்துல ஒரு பெரிய மரமாய் உன்னை எழுப்ப பண்ணுவேன். நான் கர்த்தராகிய தெய்வம் என்று நீ அறிந்து கொள்வாய். நீ என் ஆராதனைக்கு வருகிற வேளையில வீட்டை விட்டு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல நீ வரும்போது நீ பேசப்பட்ட சத்தம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று கர்த்தராகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் அதை சொல்லுகிறார். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த பாவங்கள் இருந்து, ஆண்டவரே, இந்த இச்சையின் பாவங்கள் இருந்து என் கர்த்தர் ஆண்டவரே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை படிப்பீங்கன்னா, மாம்சத்தின் இச்சையு கண்களில் அல்ல, அவர் உலகத்தில் உண்டான பெருமைகளை கர்த்தர் மாற்ற செய்கிற அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை படிங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா படிக்க பார்க்கலாம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ கர்த்தரிடத்துல ஒரு நாள், நான் சொல்றேன், ஒரு நாள் உன் கண்களின் இச்சைகள் ஒளிந்து போகும், அந்த பொல்லாத ஆவியின் வியாதி ஒளிந்து போகும், அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒளிந்து போகும். அவருடைய வார்த்தை ஒளிவது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் இதை ஒளிந்து போக பண்ற நாள். இந்த ஆராதனை உன் பொல்லாத வியாதியை கர்த்தர் நிர்மூலமாக்குற நாள். அந்த பொல்லாத ஆவிகளின் அரண்களை கர்த்தர் உடைக்கிற நாள். அந்த பொல்லாத வியாதியை கர்த்தர் அரண்களை உடைக்கிற நாள். அந்த பலவீனப்படுத்துகிற சரீரத்தில் இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவிகளை என் தேவன் உடைக்கிற நாள். நீ இனிமேல் வியாதியை சுமப்பதில்லை. நீ இனிமேல் அந்த வியாதியை சுமப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மார்க் 9:25 இருங்க, சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, இதுல இப்ப என்ன ஸ்பிரிட் அப்படின்னு செய்ய, இப்ப எத்தனை சொல்லி கொடுத்த? 4 சொல்லி கொடுத்துட்டல. இது 4 தானே? 5? சரி. அப்போ அந்த வசனம் சொல்லுது, இயேசு அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இயேசு கண்டு. அப்போ நீ இந்த ஆராதனைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறனா இயேசு உன்னை கண்டிருக்காரு. ஆமென். ஒரு
அனாக்டிங்கே சொல்லுங்கப்பா, ஆமென்னு சொல்ற அனாக்டிங்கே சொல்லுங்க. ஏன்னா சில கர்த்தருடைய ஒரு வார்த்தைகள் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள போய் உடைச்சு உன்னை வெளியே தூக்குமானா, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதா கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு முன்பாக நின்று உன்னை உடைச்சு வெளியே எடுப்பாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பார்த்துக்கங்க, இயேசு உனக்குள்ள இருக்கிற அந்த ஊமையின் ஆவியையும் அந்த செவிட்டின் ஆவியையும் இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்போ நிறைய பிள்ளைங்க பேசாம இருக்கிறது, நிறைய பிள்ளைங்க செவிடா இருக்கிறது, நிறைய பிள்ளைங்க காது கேட்காம இருக்கிறது, ஊமையுமா இருக்கிறது. இந்த ஆவிக்கு பேர் என்ன பேரு? என்னப்பா சத்தமா சொல்லு. அசுத்த. நீ ஒரு குழந்தை ஊமையா இருக்கு, ஒரு குழந்தை பிறவிலே குருடா இருக்கு, ஒரு குழந்தை பிறவிலே செவிடா இருக்குன்னா, நீ அந்த குழந்தைக்காக தலையில கையை வச்சு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்குள்ள வாய்கள் திறக்கப்படும், அந்த பிள்ளை செவி திறக்கப்படும், அந்த பிள்ளையுடைய கண்கள் திறக்கப்படும். நீ அங்க போய் பொல்லாத ஆவியே இந்த ஊமையின் வாயை விட்டு வெளியே போ. போமா போமா? வாங்கடா, விடிய விடிய கதையை கேட்டு யாரு சொல்றீங்க? போகுமா? ஊமையின் ஆவிய பொல்லாத ஆவியை வெளியே வானா போமா? ஸ்பேனரை அந்தந்த நட்டில் போட்டாதான் கலரும். ஆமென். 10ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரை போட்டு அந்த ஸ்பேனர் என்ன செய்ய? நட்டு. அதுதான் இந்த ஸ்பேனர் தான். அப்போ ஊமையின் ஆவியை துரத்தணும்னா அசுத்த ஆவிக்குள்ள ஸ்பேனரை போடணும். அசுத்த ஆவிக்குள்ள ஸ்பேனரை போட்டு திறந்தனா அது செவிட்டு பிள்ளை செவி திறக்கும். அசுத்த ஆவிக்குள்ள ஸ்க்ரூ டிரைவரை போட்டு கலட்டுவானா அதுக்கு வாய் பேசும், அது கண் பார்வை அடையும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஊமையனும் குருடும் செவிடனையும் நான் கண்டேன். ஒரு குழந்தை ஊமையும் செவிடுமா பிறகுதுன்னா வேதம் சொல்லுகிறது, வசனம் என் நாவிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டியது என்னடா? நான் அறிஞ்சிட்டேன், உன் பிள்ளைக்கு ஊனும் செவிடுமா இருக்குடா. அந்த கருவுல சொன்னது போல உன்னை தாயின் கருவுல உருவாகும் முன்னையே என் கண்ணு உன்னை பார்த்துடுறா. ஆமே. அப்போ உன் பிள்ளைக்கு நீ எந்த ஒரு கர்ப்பிணியா இருக்கிறாங்க சொல்லணும், மாசமா இருக்கிறா சொல்லணும், இந்த பிள்ளைக்குள்ள அந்த அந்த அசுத்த ஆவி வந்துடக்கூடாது ஆண்டவரே. அந்த அசுத்த ஆவிய இந்த கர்ப்ப பையை சுத்தி இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கட்டுகிறான்னு சொல்லணும். கட்டி வனாந்தரத்துக்குள்ள துரத்துற இந்த கர்ப்ப பைக்குள்ள வளருகிற குழந்தைய பொல்லாத ஆவிய கடிந்து கட்டுகிற, இந்த கர்ப்ப பைக்குள்ள வளருகிற அந்த பலவீனப்படுத்துற ஆவிய இயேசுவின் நாமத்தை கட்டுறேன். அப்போ ஒரு கர்ப்பம் ஒரு குழந்தை உருவாகினாலே நீ செய்ய வேண்டிய வேலை ஏன்னா இதை கட்டி சோமணும். இல்லைன்னா பிசாசு ஆண்டவருடைய தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் சிருஷ்டிச்ச அவர் வார்த்தையினால் சொல்லப்பட்ட அவர் உருவாக்கின தோட்டத்துக்குள்ள ஆதாமையும் ஏவாளையும் போய் டேய் நீ பாவம் செஞ்சிடா சொல்லி வஞ்சிக்கப்பட்டதுல. ஆனா அதுக்காக முன்னாகவே நீ கர்ப்பத்தில் இருக்கும்போதே நீ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கர்ப்பத்துக்காக செபிக்கும் போது அந்த பிசாசு சொல்லும், இவன் தேவனுக்கு ஊழியம் செய்வான், இந்த மாசம் கர்ப்பம் தரிப்பா, இவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லும். நான் சொல்லுவேன், குழந்தைய பிறக்க விட மாட்டான்டா, அவ பிறந்தா குழந்தைய கர்ப்பத்துல சாக பண்ணுவேன், இல்லைன்னா ஊமையும் குருடுமாய் பிறக்க வைப்பேன்னு சொல்லு. எத்தனையோ பிசாசு என்கிட்ட நேருக்கு நேராய் பேசும். அது ஸ்பிரிட் உள்ள இருந்து பேசும் நான் கர்ப்பத்துக்கு ஜெபிக்கும் போது. அப்போ நீ எப்போ இப்படி பேசுகிற ஆவிக்குள்ள அந்த அசுத்த ஆவியை கட்டுறேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கர்ப்பத்துல உருவாகிறது அது பரிசுத்த சந்ததியா இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 7:32-35 படிங்க. அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து
அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை, இங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது அனுபவம் பார்த்துருப்பீங்களே, நம்ம பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிருப்பாங்க, கையை எப்படி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ பாஸ்டர் அந்த கை காதுக்குள்ள வச்சு ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நிறைய பேருக்குள்ள அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிக்குள்ள இருந்தால் இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இங்க இருந்து அபிஷேகத்தை நிரப்பும் போது அவனு அங்க துள்ளி குதிச்சு சேர உடையும், அங்க உடையும், இங்க உடையும். ஆனா உன் காதுக்குள்ள இருக்கிற செவிட்டி நாய் போகுமா? நீ அபிஷேகம் எதுல வாங்கியிருப்ப தெரியுமா? ஆவியில வாங்கியிருப்ப. உன் சரீரத்தில் விடுதலை வாங்கியிருக்க மாட்ட. அங்க ஒரு பாஸ்டர் அந்நிய பாஷையில பேசினா துள்ளி குதிச்சு போராடிட்டு இருப்பான். உன் ஆவி பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு, உன் சரீரத்தில் விடுதலை இருந்திருக்காது. ஆமென். அந்த ஊமையின் செவிட்டு நாவிய கைகளை, இயேசு விரல்களின் கைகளை வைத்து காதுக்குள் வைத்து ஜெபம் பண்ணும்போது ஊமையின் அந்த வசனத்தை அடுத்து படிமா. ஆனா சொல்றேன், இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள உன் செவிடுக்குள்ள என் பிள்ளைக்கு மந்த காதா இருக்கிறது, என் பிள்ளைக்கு மந்த நாவா இருக்கிறது. நீ சொல்லுவையானா அந்த பரலோகத்துல என் தேவன் வானத்தை சிங்காசனமிட்டு ராஜாதி ராஜாவா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவர் ராஜாவா இருக்கிற அவரை பார்த்து நீ வலது கையை உயர்த்தி அந்த வானத்துக்கு நேராக கையை உயர்த்தும் போது வானத்துக்கு மேலாக என் கர்த்தரா சிங்காசனம் இருக்கிறது. நீ எதுக்கு பரலோகத்தை நோக்கி வானத்தை நோக்கி கையை தூக்கி ஆராதனை பண்ணு என்று சொன்னா, அந்த வானத்துக்கு மேலாக என் தெய்வத்துடைய சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிற என் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவர் சிங்காசனமா இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்தை பார்த்து எப்பதா என்று கூப்பிடுவையானா, எப்பதா என்று கூப்பிடுவையானா உன் செவிகள் திறக்கப்படு, உன் கண்கள் திறக்கப்படு, உன் நாவு திறக்கப்படு. ஹல்லேலூயா. அந்த ஊமை நாவிகளையோ அந்த திக்குவாயையோ அந்த செவிட்டி நாவிகளையோ ஒரே ஒரு வார்த்தை எப்பதா என்று கூப்பிடுவையானா உன் குடும்பத்தில் இருக்கிற அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும், எந்த சரீரத்துக்கு இருக்கிற எல்லா அரண்களின் அபயங்களையும் எப்பதா என்று கூப்பிடுவையானா கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில திறக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். நீ நாளைக்கு போ, திறக்கிற இல்ல, இன்றைக்கு இந்த ஆராதனை முடியதுக்குள்ளாடியே கர்த்தர் திறக்கிறவரையா. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க 35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவுகள் அவிழ்ந்தது, அவன் செவ்வையாய் பேசினா. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமைப்படுத்தலாமா? இயேசு விரல்களை காதுக்குள்ள வைத்து ஜெபிக்கிற வேளையில அவன் செவிடா இருந்தவன் திறக்கப்பட்டுச்சு, ஊமையன் வாய் திறக்கப்பட்டுச்சு, அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டுச்சு, அவன் நடந்து கம்பீர சத்தமாய் போனா. ஆமென், ஆமென். நானே வேறுக்குள்ள பலவீனப்படுத்துற ஆவி கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான்ல, நிறைய பேருக்குள்ள பொல்லாத ஆவி சிரிச்சுட்டு இருக்கிறான், நிறைய பேருக்குள்ள இச்சையத்தின் ஆவி சிரிச்சிட்டு இருக்கிறான், நிறைய பேருக்குள்ள அசுத்த ஆவி சிரிச்சிட்டு இருக்கிறான், நிறைய பேருக்குள்ள ஊமை நாவி செவிட்டியாவும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப சொல்லு மகா, டேய் சிரிடா, பக்கத்தை பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னைக்கு விடுதலை வியாதி சுகமாக போய் சொல்லு, கையை பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லு. நீ ஆண்டவரை கொச்சையோடி பார்த்து பேசுவேன், அது கொச்சத்தனமா இருக்கும். நீ விசுவாசத்துல ஒரு வெறி கொண்டு பேசுவன, டேய் என் பிள்ளைகளுக்குள்ள இருந்து போராடுகிற பொல்லாத ஆவியே, பலவீனப்படுத்துற ஆவியே, இச்சையின் ஆவியே, செவிட்டின் ஆவியே, என் பிள்ளைகளை பார்த்து நீ பயன்படுத்திட்டு இருக்கல, பயன்படுத்துறல சொல்லு. இப்போ பாருல சொல்லு, இப்போ பாரு. உனக்கு என்ன 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு, சொல்லு, சத்தமா சொல்லு. உனக்கு என்ன 5 நிமிஷம் டைம் இருக்கு. என் கர்த்தராகிய தெய்வம் சொல்றாரு,
சகல சத்துருக்களையும் என் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உனக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுற ஆவிய காலை வச்சு நசுக்கு 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 நசுக்கு, உன் பாதத்தை வச்சு நசுக்கு, என் காலுக்கு கீழே, என் காலுக்கு கீழே. இன்னைக்கு பொல்லாத ஆவிய இயேசு உன் பாதத்தை கீழ்படுத்த போறாரு. பலவீனப்படுத்துற ஆவிய இயேசு கீழ்படுத்த போறாரு. ஆமென்.